ஒரு காலம் வரும், அப்போது எழுச்சி மிக்க இளைஞர் சமுதாயம் உருவாகும். அது எழுந்து வரும். எனக்கு பின்னால் ஒரு சமூகம் வருவார். அப்ப என் எலும்பு கூட்டை எடுத்து வைத்தாவது எனக்கு மரியாதை கொடுப்பார்கள். நல்ல எழுச்சி உள்ள இளைஞர் சமூகம் கிளம்பும். என்னை புதைத்த இடத்தில் என் எலும்பு கூடுகளை தோண்டி எடுத்து எனக்கு நன்றி சொல்லும். நான் விதைப்பதெல்லாம் கனிகள் அல்ல, என் பேச்சு கனிகள் அல்ல, அவ்வளவும் விதைகள். இவைகள் எல்லாம் விதைகள், கனிகள் அல்ல. இப்ப நான் பேசிட்டு போறதெல்லாம் கனிகள் அல்ல, விதைகள். நற்றத நட்டு வைப்போம், அது முளைத்து வரும். வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்கிறார். என்னைக்காச்சும் இந்த சின்ன பையங்களுக்கு உணர்வு வராதா? இந்த இளைஞர்களுக்கு உணர்வு வராதா? இந்த ஆரிய அடிவரடிகள் அடியோடு அழிக்கப்படுவார். அந்த நாள் தான் வரலாறு என்னை விடுதலை செய்யும். அதுவரை விலங்குகளை நான் விருப்பத்தோடு சுமக்க விரும்பியே இருக்கின்றேன். பரணிபாபா இல்லாதிருக்கலாம், ஆனால் அவன் முன்வைத்த முழக்கங்களும் லட்சிய நோக்கங்களும் இன்னும் எம்மோடு உயிரோடு இருக்கிறது. தமிழீழம் தலைமுறை எங்களை போன்ற பிள்ளைகளின் தோள்களில் அது சுமத்தப்பட்டிருக்கிறது. அது முன்னை விட வீரியமாக